அரசியல் தீர்வு தொடர்பான தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிகளில் விரிசல்கள் ஏற்பட தொடங்கியுள்ளது. கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவை தமிழ் அரசியல் அமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் அறிக்கையை வெளியிட்டதுதான் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 15 தமிழ் தேசிய பேரவை சிவில் அமைப்புகள், தனிநபர்கள் என்போரை அழைத்து ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தது. அந்த அமைப்பின் ஊடாக புதிய அரசியல் தீர்வு யோசனையை வரவதற்கான ஒரு வரவு குழுவையும் அது தெரிவு செய்திருந்தது. இதற்கு பிறகுதான் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தன்னுடைய முயற்சிகளை ஆரம்பித்தது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய முயற்சிகள் ஆரம்பித்ததனால இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட முயற்சிகள் சற்று பின்னுக்கு போன நிலைமை தான் காணப்பட்டது. இந்த நிலைமையில் தமிழ் தேசிய பேரவை தற்போது தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிகளில் சில அதிருப்திகள் கொண்டிருந்தமையினால் அவர்கள் தாங்கள் ஏற்கனவே உருவாக்கிய அந்த தமிழ் அரசியல் அமைப்பு நிர்ணய பொதுச்சபையினை முன்கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய பேரவை இவ்வாறு இறங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதில் முதலாவது, அரசியல் தீர்வு முயற்சிகள் மக்கள் மயப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம். அரசியல் தீர்வு முயற்சிகள் எப்போதும் இரகசியமாக நடத்த வேண்டிய தேவை இல்லை. அது பகிரங்கமாக மக்கள் பங்கேற்புடன் நடாத்தக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய முயற்சிகளில் மக்கள் பங்கேற்கிற தன்மை இருக்கவில்லை. குறிப்பாக அது கொழும்பில் தன்னுடைய கலந்துரையாடல்களை நடாத்துகின்றமையினால் அதற்கான வாய்ப்பும் இருக்கவில்லை. இது முதலாவது காரணம். தமிழ் தேசிய பேரவை பிரதானமாக இந்த குற்றச்சாட்டைத்தான் அவர்கள் மீது முன்வைக்கின்றார். இரண்டாவது, இந்த தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டு தொடர்பாகவும் தமிழ் தேசிய பேரவைக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி எப்போதுமே தமிழரசு கட்சி தன்னுடைய ஐக்கிய ராஜ்ஜிய கோரிக்கையை இன்னும் விட்டுவிடவில்லை. தமிழரசு கட்சியை உண்மையில் முழுமையாக கட்டுப்படுத்துறது தனிநபரான சுமந்திரன் தான். அந்த சுமந்திரனுடைய விருப்பங்கள்லாம் தமிழரசு கட்சியின் தீர்மானங்களாக வெளிவருகின்ற சூழல்லாம் உண்மையில் இருக்கின்றது. தமிழரசு கட்சி ஏற்கனவே ஐக்கிய ராஜ்ஜிய தீர்வு யோசனையை ஏற்றுக்கொண்டது. சுமந்திரன் அந்த ஐக்கிய ராஜ்ஜிய தீர்வு யோசனையை தான் நிராகரித்து விட்டதாக எந்த இடத்திலும் இதுவரை பகிரங்கமாக கூறவில்லை. தற்போது கூட ஐக்கிய ராஜ்ஜியத்துக்குள் சமஷ்டி இருக்கிறது என்றுதான் அவர் கூறி வருகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதனால் இவர் எப்போதும் விலை போகலாம் என்கின்ற ஒரு கருத்து தமிழ் தேசிய பேரவையிடம் இருப்பது போலவே தெரிகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை அதற்கு கொள்கை நிலைப்பாடு என எதுவும் கிடையாது. பதவிகள் எங்கே எடுக்கலாமோ அந்த இடத்தை நோக்கி நகர்வதுதான் அவர்களுடைய இயல்பாக இருக்கின்ற நிலைமை காணப்பட்டது. 13வது திருத்தத்தோடு திருப்திப்படுகின்ற நிலைமையும் அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு தரப்பையும் பெரிதாக நம்புவதற்கான ஒரு தயார் நிலையில் தமிழ் தேசிய பேரவை இல்லை. இதுவும் இந்த முரண்பாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூறிக்கொள்ளலாம். மூன்றாவது, இந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சிகளில் தமிழ் தேசிய பேரவை ஒதுக்கப்பட்ட நிலைமைதான் காணப்பட்டது. தமிழ் தேசிய பேரவை தாங்கள் தமிழ் காங்கிரஸ் கட்சியாக
அந்த முயற்சிகளில் கலந்து கொள்ள மாட்டோம், தமிழ் தேசிய பேரவையாகத்தான் கலந்து கொள்வோம் என கூறிய போதும் கூட அது நடைமுறையில் ஏற்கப்படவில்லை. சுமந்திரன் தொடர்ச்சியாகவே தமிழ் சிவில் சட்டத்தரணிகளுடைய பேரவையினுடைய முயற்சிகளில் தமிழ் காங்கிரஸ் என்றே விழித்து வருகின்றாரே ஒழிய தமிழ் தேசிய பேரவை என்று விழித்து வருவதற்கு அவர் தயாராக இருக்கவில்லை. தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதிகள் ஒழுங்காக தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படவில்லை. இந்த புதிய அரசியல் தீர்வு யோசனை ஒன்றை உருவாக்குவதற்காக ஒரு நிபுணர் குழு ஒன்றை அவர்கள் அமைத்திருந்தார்கள். அந்த நிபுணர் குழுவினுடைய முழு பெயரை சிபாரிசு செய்தது சுமந்திரன் தான். நிபுணர் குழுவினுடைய பெயர்களை சிபாரிசு செய்வதற்கு தமிழ் தேசிய பேரவைக்கு பெரிய அனுமதி வழங்கப்படவில்லை. இறுதியில் அவர்கள் தமிழ் தேசிய பேரவையினுடைய பிரதிநிதி இவர்களை அங்கீகரிப்பதற்கு தலைமையுடன் பேசித்தான் முடிவுகளை கூற முடியும் என்று தெரிவித்த போதும் கூட அவர்களுடைய அனுமதி இல்லாமலே அந்த பெயர்களை வெளியில் பத்திரிகை ஊடகங்களில் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அப்போ இவ்வாறு ஒரு 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 வகையான ஒரு ஒதுக்க நிலை அங்கு காணப்பட்டது. இந்த ஒதுக்க நிலையும் தமிழ் தேசிய பேரவையினுடைய அதிருப்திக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என நான் கருதுகின்றேன். நான்காவது விடயம், உண்மையில் அந்த தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினுடைய முயற்சிகளில் சரியான ஒரு பொறிமுறை என்பது இருக்கவில்லை. இந்த முயற்சிகளில் கட்சிகளாக இயங்குபவர்கள், கட்சிகளாக இணைந்து கொண்டவர்கள் 3 தரப்புகள். ஒன்று தமிழரசு கட்சி, 2வது தமிழ் தேசிய பேரவை, 3வது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவை அந்த 3 தரப்பும் ஒழுங்காக இருக்கணும் என்று சொல்லி சொன்னான். அதாவது செயற்பாடுகள் சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 3 விடயங்கள் முக்கியமானதாக இருந்திருக்கணும். ஒன்று, கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு ஒருமைப்பாடு 3 தரப்புகளுக்கும் இருந்திருக்க வேண்டும். கூட்டத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கொள்கை நிலைப்பாடு தொடர்பாக ஓரளவுக்கு உடன்பாடு காணப்பட்டது. அது மகிழ்ச்சிக்குரியதாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த உடன்பாடு என்பது தொடர்ச்சியானதாக இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. இது முதலாவது விஷயம். 2வது விஷயம், சமபங்காளர் என்ற அந்தஸ்து. சமபங்காளர் என்ற அந்தஸ்து உண்மையில் இருக்க இல்லை. அங்கே தமிழ் தேசிய பேரவை ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலான் இருந்தது. அனைத்து செயற்பாடுகளையும் தீர்மானிப்பவராக உண்மையில் இவர்தான், சுமந்திரன் தான் இருந்திருக்கிறார். அந்த முயற்சிகளுடைய அனைத்து செயற்பாடுகளையும் தீர்மானிப்பவராக அவர்தான் இருந்திருக்கிறார். உண்மையில் அதை நெறிப்படுத்துகின்ற பொறுப்பை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை செய்திருக்க வேண்டும். ஆனால் நெறிப்படுத்துகின்ற பொறுப்பும் கூட சுமந்திரன் மேற்கொண்ட நிலைமை தான் காணப்பட்டது. இது அடுத்த விஷயம், 2வது விஷயம். மற்றது, இதை இப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் தீர்ப்பதற்கான ஒரு வலுவான அமைப்பு பொறிமுறை இருக்க இல்லை. ஆகவே இந்த 3 விஷயங்களும் ஒழுங்காக இல்லாது இதில் பல்வேறு அதிருப்திகள் தோன்றுவதற்கான சூழலை உருவாக்கி இருந்தது என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொள்ளலாம். இவ்வாறு உருவான அந்த அதிருப்திகள் காரணமாகத்தான் தமிழ் தேசிய பேரவை ஒரு தனியான முடிவை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்று சொன்னால், இன்னமும் காலம் கடந்து விடவில்லை. இது தொடர்பான முயற்சிகளில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தீவிரமாக செயற்பட்டால் அவர்கள் இதில் ஒரு முன்னேற்றங்களை காண முடியும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். தமிழ் தேசிய பேரவை அழைத்து அவர்களுடைய ஒரு மனந்திறந்த உரையாடலை நடாத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதை உடனடியாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த விடயம், சமபங்காளர் என்கின்ற நிலையை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை தான் இருக்கிறது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை அதனை செய்துதான் ஆக வேண்டும். இதைவிட மக்கள் பங்கேற்பை வலுப்படுத்தக்கூடியான ஒரு சூழலையும் அவர்கள் உருவாக்கணும். கொழும்பில் தொடர்ந்து கலந்துரையாடல்களை நடாத்துவதனூடாக மக்கள் பங்கேற்பு அரசியலை வலுவாக மேற்கொள்ள முடியாது. மக்கள் பங்கேற்பை நாங்கள் மேற்கொள்வது என்று சொன்னால், தமிழக மக்களுடைய தாயகத்தில் இது தொடர்பான கருத்து
கலந்துரையாடல்களை நடாத்த வேணும், கருத்தரங்களை நடாத்த வேணும், கூட்டங்களை நடாத்த வேணும். அவர்களுடைய கூட்டங்களை கூட இந்த தமிழ் பிரதேசங்களில் நடத்துகிறான சூழ்நிலையை உருவாக்க வேணும். குறிப்பாக வவுனியா மாவட்டம் ஒரு மையமான மாவட்டமாக இருப்பதனால வவுனியா மாவட்டத்தில் இவ்வாறான கூட்டங்களை நடாத்துவது கூடுதலாக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிலைமைகள் முன்னேற்றம் காணுவதன் ஊடாக எல்லா தரப்பையும் இணைச்ச ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகரக்கூடியதான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை இந்த விடயங்களில் மிகவும் அவதானமாகவும் மிகவும் கவனமாகவும் மிகவும் தார்மீக அறநெறியோடையும் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்.